செவ்வந்தி தொப்பியோடிய படகு சிக்கியது. சீரற்ற காலநிலையால் 12,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. பிள்ளையானுக்காக கொந்தளித்துள்ள நாமல் ராஜபக்ச. பெக்கோ சமனின் கைபேசியில் நாமல் சேர் வெளியான விசாரணைகள். வடமாகாணத்தில் போதைப் பொருளை பரப்புவதில் இராணுவத்தினருக்கும் பெரும் பங்கு உள்ளது. கஜேந்திரகுமார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதியமைச்சர் வெளிப்படுத்திய விடயம். ஜாலில் சிங்களவர்கள் வாழ முடியாதா? திட்டமிட்டு இனவாதத்தை தூண்டும் குழு. இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகானது கொழும்பிலிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவின் சிறப்பு அணியினரால் கைப்பற்றப்பட்டு யாழ் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தலைமறைவாகியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் கனமழை பலத்த காற்றுடனான சீரற்ற காலநிலை காரணமாக 12,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கணக்கெடுப்பின்படி பலத்த மழை காற்று முதலான இயற்கை அனர்த்தங்களினால் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 3,036 குடும்பங்களைச் சேர்ந்த 12,142 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் 480 வீடுகள் சேதமாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இயற்கை பேரிடர்கள் நிலவி வரும் இந்த நாட்களில் அவசர தேவைக்காக தொடர்பு கொள்வதற்கு 117 என்ற இலக்கத்துக்கு அழைக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. சமகால அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அதிருப்தி வெளியிட்டுள்ளார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து நாமல் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது பிள்ளையான் கைது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது நாமல் இதனை தெரிவித்துள்ளார். பிள்ளையானை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட நாட்களாக அரசாங்கம் தடுத்து வைத்துள்ளது. எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என்ற கேள்விக்கு முறையான பதில் அரசாங்கத்திடம் இல்லை என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. எனினும் பிள்ளையானின் தடுப்பு காவல் உத்தரவில் அவ்வாறான ஒரு விடயம் உள்ளடக்கப்படவில்லை. ஆனாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கும் அனுமதி பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரசாங்கம் சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பது தொடர்பில் நாமல் கேள்வி எழுப்பினார். கடந்த அரசாங்கத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக பிள்ளையான் செயற்பட்டார். ராஜபக்சக்களின் தேவைக்கமைய பல்வேறு குற்ற செயல்களில் பிள்ளையான் குழு ஈடுபட்டதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலியான பிரேசிலிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்கு நுழைய முயன்ற செனகல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார். நேற்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்து அவரை நாடு கடத்த நடவடிக்கை எடுத்தனர். செனகல் நாட்டைச் சேர்ந்த 35 வயதான சந்தேக நபர் நேற்று காலை 5:45 மணிக்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 218 மூலம் கட்டாரின் தோஹாவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளார். இதனையடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் கடவுச்சீட்டு குறித்து சந்தேகமடைந்து ஆவணங்களுடன் அவரை எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் பரிந்துரைத்தனர். இதன் பின்னர் அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளில் பிரேசிலிய கடவுச்சீட்டு போலியானது என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரது பொதிகளை ஆய்வு செய்த குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அவரது உண்மையான செனகல் கடவுச்சீட்டையும் நேபாளத்தின் காத்மண்டுவுக்கான விமான டிக்கெட்டையும் கண்டுபிடித்துள்ளனர். இதற்கமைய அவர் வந்த வழியே கட்டாரின் டோஹாவுக்கு நாடு கடத்துவதற்கு இலங்கை விமான நிறுவன அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் பெக்கோ சமன் போன்றவர்களின் கைபேசிகளில் நாமல் சேர் மற்றும் எனது சேர் ராஜபக்ச ஆகிய பெயர்களில் தொலைபேசி இலக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் அது இந்த நாமலா அல்லது வேறொரு நாமலா, இந்த ராஜபக்சவா அல்லது வேறொரு ராஜபக்சவா என தெரியவில்லை என மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்புடைய தகவல்கள் குறித்து பல விடயங்களை முன்வைத்தார். கொலைகாரர்கள், குற்றக்குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது எந்தவொரு நாகரிக நாட்டிலும் இல்லை என குறிப்பிட்ட அவர் அத்தகைய கோரிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் நிராகரிப்பதாக உறுதிபட தெரிவித்தார். தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவொரு குற்றவாளியையும் பாதுகாக்காது எனவும் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அவர் உறுதியளித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீர்கொழும்பில் நிமல் லன்சா போதைப்பொருளுடன் கைதான போது உலங்கு வானூர்தியில் சென்று அவரை தழுவிக்கொண்டதாக கூறி கடந்த கால அரசியல் தொடர்புகளை அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையை போதைப்பொருளற்ற நாடாக மாற்றுவதற்கான பொறுப்பு தன் தோள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த கடமையில் முழு நாட்டு மக்களும் மத தலைவர்களும் கல்வியாளர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் 37வது நாளாகவும் நேற்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த வாரம் திருகோணமலைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குறித்த விவசாயிகள் தெரிவித்தனர். முத்துநகர் விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்தை அபகரித்து தனியார் கம்பெனிகளுக்காக சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்படுவதை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி என்னும் பிரதான சுலோக அட்டையை காட்சிப்படுத்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் தீர்வு வேண்டி போராடி வருகின்றனர். பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணியை அபகரித்ததால் சுமார் 352 விவசாய குடும்பங்கள் நடுத்தெருவில் இறக்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் தரப்பு மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அன்றாட ஜீவனோபாயம் இழந்த நிலையில் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை சீனக்குடா விமான நிலையத்துக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவை குறித்த விவசாயிகள் பேரணியாக சென்று சந்திக்க இருந்த நிலையில் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு படையினரின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளியான ரொட்டும்பா அமிலவுக்கு எதிராக தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு முடியும் வரை அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்டபோல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ரஷ்யாவுக்கு நுழைந்த பின்னர் மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். பாதாள உலக தலைவர் ரொட்டும்பா அமிலவை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் கைது செய்ததாக ரஷ்யா மார்ச் மாதம் இண்டபோல் மூலம் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அவர் கைது செய்யப்பட்ட போது பலர் இருந்த போதிலும் அவர்கள் குறித்து இலங்கைக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. அதன்படி அந்த நாட்டின் குடியேற்ற சட்டங்கள் மீறியதாக ரொட்டும்பா அமில தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறார். இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் மீண்டும் விசாரிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் ரொட்டும்பா அமிலவை நாட்டுக்கு அழைத்து வரும் செயல்முறை ஏற்கனவே தொடங்கிவிட்டது எனவும் அனைத்து தகவல்களும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மக்கள் மீது உண்மையான பற்று கொண்ட அரசாங்கம் ஒன்றினால் மாத்திரமே போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே 2001ஆம் ஆண்டில் இருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தான். அப்பொழுது ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அண்டைய அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்று போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே அரசாங்கத்தால் 2006ஆம் ஆண்டு ஒருதலை பட்சமாக அதிலிருந்து விலகி ஒரு இனப்படுகொலை நோக்கி அந்த போரை நடத்தினவே. ஆனால் அந்த காலப்பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக இருந்த பொழுது நான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக புழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோவிக்க பண்ணுறதுக்கோ சொல்கிற காரியம் அல்ல. ஆனால் உண்மையிலே நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், அண்டையான் காலகட்டத்திலே வடகிழக்கிலே இந்த போதைப் பொருள் என்றது ஒரு பூஜ்ஜியத்தில் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு வந்திருந்தது. அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதிச்சவை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப்பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த. இரண்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடியினால் அந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது
தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் வந்து ஒரு புற்றுநோயாக கருதக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப் பொருளை பரப்புறதிலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு 2015 வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது. இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது. 95ஆம் ஆண்டில் இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடுதான் உண்மையிலே வந்த போதைப் பொருள் பிரச்சனையை வந்து வளர தொடங்கினது. அதுவும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒளிகிற இடம் வந்து இராணுவ முகாம்கள். இதுதான் இன்றைய நிலைமை. இன்றைக்கு போலீஸுக்கு போய் போலீஸுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கே போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்கு மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே ஒரு பற்று கொண்ட, அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம். நீங்கள் இந்த போதைப் பொருளை பரப்பினது முதல் கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்குக்கும் பரவி இருக்கின்றது. அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்திருக்கு. இன்றைக்கு தெற்குக்கு பரவி இருக்கு. இந்த இராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் தெற்கில் பரவி இருக்கிற இந்த நிலையை நீங்கள் இராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பரவது. இதுதான் உண்மை. ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது போலீஸ் என்ற விடயம், மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள், விசேஷமாக போலீஸ் பாதுகாப்பு, மற்றது கல்வி, சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள், சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த மக்களிடமே விட வேணும். அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு, அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும். ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத, மாறாக 30 வருஷமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயல்பட்ட கட்டமைப்புகள் இன்றைக்கு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு நாளும் தீர்க்க முடியாது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் நீங்கள் கல்வியை எடுத்து பாருங்கள், முடிக்கிறேன். கல்வியை எடுத்து பாருங்கள். 2009ஆம் ஆண்டு வரைக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே கூட வடமாகாணம் 4-5ஆம் இடத்தில் இருந்த 3, 4, 5, 2 இவ்வகையான இடங்களில் தான் இருந்த. 2009க்கு பிறகு நாங்கள் 8ஆம் 9ஆம் இடத்தில் இருக்கிறோம், கடைசி இடத்தில் இருக்கிறோம். ஏன்? போர் நடைபெறுகின்ற பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு இருந்ததாலே, அவர்களுடைய ஆதிக்கம் அந்த பிரதேசத்தில் இருந்ததாலே, ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதான. இன்றைக்கு திட்டமிட்டு இவ்வகையான போதைப் பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை.
அந்த துரதிஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கும் பரவுது. ஆகவே உறுப்பினர் அவர்களே, நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய பூரண ஆதரவு இருக்கு, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு சில விடயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு 2023ஆம் ஆண்டு End Over-Reliance on Punitive Measures to Address Drugs Problem UN ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு. நான் இதை டேபிள் பண்ணுகின்றேன். இதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது, The UN Human Rights Reports today calls for a shift from punitive measures to address the global drugs problem to use of policies grounded in human rights and public health, arguing that disproportionate use of criminal penalties is causing harm. அது இன்னொரு இடத்துல சொல்லுகின்றது, the UN Human Rights Office report mandated by the UN Human Rights Council finds that disproportionate use of criminal penalties discourages people who use drugs from seeking treatment and feeds stigma, social exclusion. உண்மையிலே இந்த போதையை பயன்படுத்துகிறவர்கள் குற்றவாளிகளாக கருதுவது தவறென்றது தான் இந்தியான் ஒரு ஏகோபித்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்து. ஆகவே அது குற்ற நிலையில இருந்து விடுபட்டு இந்த வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மோசமான கூடுதலான தண்டனை கொடுக்கிறதாக இருக்கணுமே தவிர, இவர்களை நீங்கள் சிறையில் அடைப்பது இன்றைக்கு 35,000 பேர், 10,500 பேர் இருக்கக்கூடிய சிறையில் 35,000 பேர் சிறையில் அடைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கு. ஆகவே இந்த மாற்றங்களை நீங்கள் செய்ய ஓடும், நீங்கள் நிச்சயமாக செய்யணும். தயவு செய்து இந்த அரசாங்கம் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க போவதாக இருந்தால் இராணுவத்தை இந்த செயல்களிலிருந்து முற்று முழுதாக நீக்கிவிடுங்கள். இராணுவத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. வடகிழக்கை பொறுத்தவரையில் அவர்கள் தான் இதுக்கு மூல காரணம், இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். ஆகவே இராணுவத்தை முற்று முழுதாக நீக்கி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்றை, உங்களுடைய திட்டம் சம்பந்தமாக ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்றை மிக விரைவில் வெளியிட்டு அந்த ஒயிட் பேப்பர் தொடர்பாக மக்கள் மட்டத்திலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிபுணத்துவம் பெற்றிருக்கிறவர்கள் மட்டத்திலே கருத்துகள் அறிஞ்சு இந்த திட்டத்தை வகுக்கணுமே தவிர, நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணுமே தவிர, சம்பந்தப்படாத இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான அறிவும் இல்லாத, மாறாக வடகிழக்கை பொறுத்தவரையிலே மோசமாக இதை பரப்புற இராணுவம் போன்ற தரப்புகளை எந்த விதத்திலையும் ஈடுபடுத்தாதீர்கள் என்றும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்படும், ஏனெனில் உண்மையை கண்டறிவதற்கு இது முக்கியம் என நீதியமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாகவே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எமக்கு சில விடயங்களில் ஆய்வுக்கூட வசதி இல்லை. எமது நாட்டு பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும். எமக்கு உண்மையை கண்டறிவதுதான் முக்கியம். தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படுகிறது. எனவே சர்வதேச தொழில்நுட்ப உதவி பெறப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் சாவச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற சிங்களவர்களுக்கு எதிராக அந்த பிரதேச சபையின் உபதவிசாளர் செயற்படுவதாக ஒரு குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றைய தினம் யாழ் சாவச்சேரி பகுதியிலிருந்து ஒரு குழுவினர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டும் என கூறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். தையிட்டு விகாரை விவகாரத்திலும் குருந்தூர்மலை விவகாரத்திலும் கொழும்பில் நடைபெற்ற தமிழர்களின் நினைவேந்தலிலும் குழப்பத்தை ஏற்படுத்திய குழுவினரே அந்த ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு குறித்த குழுவினர் சாவச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளரை தமிழீழ விடுதலை புலி என குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் தான் தமிழீழ விடுதலை புலி இல்லை என பிரதேச சபையின் உபதவிசாளரும் தெரிவித்துள்ளார்.